தேசாபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. ஈரானுக்கு 2025 ஒரு மோசமான ஆண்டாக தான் முடிஞ்சிச்சு. 2026 அவங்களுக்கு அப்படிதான் தொடங்கி இருக்கு. 2025 இஸ்ரேலோட ஒரு 12 நாள் போர்ல ஈடுபட்டாங்க. அந்த போர்ல கடுமையான சேதாரம் ஈரானுக்கு ஏற்பட்டுச்சு. இஸ்ரேலுக்கும் பாதிப்பு இருந்தது தான், ஆனா கம்பேரிட்டிவ்லி ஈரானுக்கு ஏற்பட்ட சேதம் தான் அதிகம். அந்த போரில் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, என்னதான் ஈரான் அரசாங்கத்தின் மேல ஈரான் மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருந்தாலும், வெளியிலிருந்து ஒருத்தன் எப்படி எங்களை தாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் மக்கள் ஈரானுடைய அரசுக்கு ஆதரவாக நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஈரான் மக்கள் தான் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக சாலைகள் இறங்கி கடுமையான போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 28, 2025 தான் இந்த போராட்டம் தொடங்குது. இன்னைக்கு இந்த போராட்டம் ஈரான் முழுக்க பரவிருக்கு. இந்த போராட்டம் ஏன் நடக்குது? இந்த போராட்டத்துக்கு காரணம் ஈரானுடைய அரசாங்கம் மட்டுமா, இல்ல இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுடைய சதியும் காரணமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஈரான்ல மக்கள் போராட்டம் நடத்துறது ஒன்றும் புதுசு கிடையாது. 1979 எப்போ இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு ஈரான் மாறுச்சோ, அயத்தொல்லா ருஹல்லா கொமேனி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்போதுல இருந்து ஈரான் பல மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சிருக்கு. 1979 அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு நடந்த முதல் போராட்டமே பெண்களுடைய போராட்டம் தான். குறிப்பா அதுக்கு முன்னாடி ஈரான்ல இல்லாத நடைமுறைகளை எல்லாம் கொமேனி அரசாங்கம் கட்டுப்பாடுகள், விதிகள் அப்படிங்கிற அடிப்படையில பெண்கள் மேல அதிகமாக திணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் ஹிஜாப் அணியிறது. ஹிஜாப் அணிஞ்சு போறதுக்கு பெண்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்ல, கல்லூரிகள், பள்ளிகள், யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ஆண்களும் பெண்களும் ஒன்னாக உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகளையும் அவங்க கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்த்து கொமேனி அரசாங்கம் வந்த 2வது வாரத்திலேயே பெண்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போ தொடங்கினதுதான் இந்த ஆட்சியில இருக்கிற இந்த போராட்டங்கள். அதன் பிறகு அதிபர் தேர்தல் தொடர்பாக நடந்திருக்கு. இப்ப சமீபத்தில் 2022 இதே ஹிஜாப் பிரச்சனையால மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. மாசா அமினி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இளம்பெண், 22 வயது தான் ஆகுது. அவங்க ஹிஜாப் அணியாம வெளியே வராங்க. கலாச்சார காவலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சில காவல்துறை அதிகாரிகள் அவங்கள பிடிச்சிட்டு போய் சிறையில வைக்கிறாங்க. அங்க அவங்க தாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, மாரல் பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படிதான் பெண்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சீர்திருத்துறதுக்காகவும் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஈரானிய அரசாங்கம். அங்க அவங்களுக்கு கொண்டு போய் சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படிலாம் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க உயிரிழந்துடுறாங்க. அவங்க அடிச்சே கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வெகுண்டு எழுதுறாங்க. மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது. அந்த போராட்டம் ஈரான் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இதுல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்படுறாங்க அரசாங்கத்தினுடைய படைகளால. அது மட்டும் இல்ல, கைது செய்யப்பட்ட பலர் தூக்கிலிடப்படுறாங்க. 20,000க்கும் மேற்பட்டவங்க இதுல கைது செய்யப்படுறாங்க. இது சமீபத்தில் நடந்த போராட்டம். சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார பிரச்சனைக்காக. இந்த பிரச்சனையை ஒரு உதாரணம் மூலமா சொல்லலாம். இப்போ நீங்க டெய்லியும் சமைக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்றீங்க. அந்த எண்ணெயினுடைய விலை 1 லிட்டர் 100 ரூபா அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். நாளை காலையில இருந்து அந்த எண்ணெய் 300 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு அறிவிச்சா உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? இதுதான் ஈரான்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் காரணம். ஈரான்ல கடந்த சில ஆண்டுகளாகவே மக்களுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறது குறைய தொடங்கிருச்சு. இதே நேரத்துல விலைவாசியும் ராக்கெட் வேகத்துல ஏற தொடங்கிருச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது தான் ஈரான் மக்களுடைய கோபத்துக்கு காரணம். இதோட சேர்ந்து இப்ப இந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமா காரணமாக இருந்தது ஈரானுடைய ரியால் அப்படிங்கிற அவங்களுடைய கரன்சி மதிப்பு சரியா தொடங்கினது தான். சாதாரண சரியில்லைங்க, ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கடுமையான சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது அங்க இருக்கிற அடிப்படை தேவைகளுக்கான பொருளை இறக்குமதி செய்யறதுல விலையை ரொம்பவே அதிகப்படுத்திடுது. கூகுள்ல போய் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானிய ரியால் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க தேடினீங்க அப்படின்னா 42,125 அப்படின்னு காட்டும். இந்தியாவில் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 90 ரூபாய் தொட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம கொந்தளிக்கிறோம், அரசாங்கத்தை நோக்கி அவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இந்த நிலைமையில ஈரான்ல 42,125 இருக்கு. அப்போ மக்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு பாத்துக்கோங்க. இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த 42,125 உண்மையான வேல்யூ கிடையாது. அதை ஈரானுடைய அரசாங்கம் மானியத்தின் மூலமாக குறைச்சிருக்காங்க. உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாலருக்கு நிகரான ஈரானிய ரியால் மதிப்பு அப்படிங்கிறது 14,70,000. இந்த ரேட்டுக்கு ஒருத்தர் ஒரு பொருளை வெளிநாட்டுல இருந்து டாலர் மதிப்புக்கு நிகராக இறக்குமதி செஞ்சார் அப்படின்னா உள்நாட்டுல விலைவாசி எப்படி இருக்கும்? 2018 ஒரு டாலருக்கு நிகரான ஈரானிய ரியாலினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 7 லட்சமாக இருந்துச்சு. ஆனா ஈரானிய அரசாங்கம் ஒரு மானிய திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டாலர் மதிப்பிலான ஒரு பொருளை ஒரு ஈரானிய வர்த்தகர் வெளிநாட்டில இருந்து வாங்குறாரு அப்படின்னா அவர் அதுக்கு 7 லட்சத்தை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, 42,000 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் தொகையை
ஈரானுடைய மத்திய வங்கியை அவங்களுக்கு மானியமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதனால $1 மதிப்பிலான பொருள் 42,000க்கு வாங்கினா போதும், 7 லட்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுனால விலைவாசி குறைக்கப்படும். குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அரசாங்கம் நம்பினாங்க. ஆனா அங்க நடந்த கதையே வேற. ஈரான் ரியாலுக்கான அந்த மானியத்தை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு குறைந்த விலைக்கு வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சு அந்த விலை குறைப்பை மக்களுக்கு கடத்தாம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானை சேர்ந்த வர்த்தகர்கள். அது மட்டும் இல்ல, ஈரான் அரசு கொடுக்குற மானியத்தை வாங்கி குறைஞ்ச விலைக்கு பொருளை இறக்குமதி செஞ்சு அந்த பொருட்களை கள்ளத்தனமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஈரானுக்குள்ள உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்படுது. தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுடைய விலையும் ஏற்படும். இதுதான் ஈரான்ல விலைவாசி உயர்றதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறது பின்னால தான் ஈரான் அரசாங்கத்துக்கே புரிய ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் மக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் ஊழல் அந்த திட்டத்தையே அழிச்சிருச்சு. இப்படி கடந்த 6 ஆண்டுகள்ல மட்டும் ஈரான் அரசு செலவு பண்ண தொகை அப்படிங்கிறது $18 பில்லியன் அமெரிக்க. இந்த தொகையை அவ்வளவு செலவு பண்ணியும் அது மக்களுக்கும் போகல. இடையில இருந்த இடைத்தரகர்கள், அந்த வர்த்தகர்கள் எல்லாம் அதை ஆட்டையை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ சைட் பை சைடா இன்னொரு விஷயமும் நடந்துருச்சு. 7 லட்சம் அப்படின்னு ஈரான் ரியாலினுடைய மதிப்பு இருந்தப்போ 42,000 40,000 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பை அரசாங்கமே நிர்ணயிச்சாங்க. ஆனா அந்த 7 லட்சம் அப்படிங்கிறது டிசம்பர் எண்டுல 14 லட்சமாக உயர்ந்துருச்சு. அப்போ அரசு தொடர்ந்து அந்த மானியத்தை கொடுக்கணும் அப்படின்னா 2 மடங்காக அதிகமான தொகையை அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். சரி, அப்படியே செலவு பண்ணாலும் அந்த தொகை மக்களுக்கு போய் நன்மையாக சேரப்போகுதா அப்படின்னா அதுவும் இல்லை. இடையில இருக்கிற இடைத்தரகர்கள் தான் அதை சாப்பிட போறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த தொகையை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசாங்கம் அந்த மானியத்தை நிறுத்த போறதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஈரான் அரசாங்கம் இதனால கொஞ்சம் மாதங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மானியத்தை கட் பண்ணியிருக்கோம், விலைவாசி கொஞ்சம் உயரும், எல்லா பொருளும் ஏறாது, ஒரு சில பொருளுடைய விலை ஏறும். குறிப்பாக சமையல் எண்ணெயினுடைய விலை, சிக்கன், முட்டை போன்ற வெளிநாட்டுல இருந்து அதிகமாக இறக்குமதி செய்யப்படுற உணவுப் பொருட்களுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அறிவிச்சிடறாங்க. அந்த அடிப்படையில தான் எண்ணெயினுடைய விலை 2-3 மடங்காக உயர்ந்திருக்கு. மக்களும் கொந்தளிச்சிருக்காங்க. அரசாங்கம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, நாங்க மக்களாகிய உங்களுக்கே நேரடியாக மானியம் வந்து சேர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே விலைவாசி உயர்வா இருக்கு, வருமானம் இல்லை. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அது இன்னும் 2-3 மடங்கு விலைவாசி உயரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா மக்களால எப்படி ஏத்துக்க முடியும்? குறிப்பாக வர்த்தகர்களால இதை ஏத்துக்கவே முடியல. அவங்க பிசினஸுக்கு கடுமையான பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்ப எல்லாருமே போராட்டத்துல இறங்கிட்டாங்க. டிசம்பர் 28ஆம் தேதி இந்த போராட்டத்தை தொடங்குனதுல முக்கியமான காரணம் டெஹ்ரான்ல இருக்கிற வர்த்தகர்கள் தான். அவங்க அங்க இருக்கிற பெரிய பெரிய பஜார்கள்ல கடையடைப்பு நடத்தி தான் அவங்க இந்த போராட்டத்தையே தொடங்குறாங்க. டிசம்பர் 28ஆம் தேதி ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல தொடங்கின இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 31 மாவட்டங்கள் பரவி ஜனவரி 7ஆம் தேதி ஆகிய இன்னைக்கு ஈரான் முழுக்கவே பரவி இருக்கு. மக்கள் சாலைகள் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. அப்படி போராடுற மக்களை ராணுவம் மூலமாகவும் சிறப்பு படைகள் மூலமாகவும் ஈரானுடைய அரசாங்கம் முடக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினதுல இதுவரைக்கும் 35 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு ஈரான் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோனுடைய ஹைலைட்டான பகுதி. அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னது? அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு, அவங்களுக்கு சரியான திறமை இல்லை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒன்று. இது எல்லா நாட்டிலையும் இருக்கிற பிரச்சனை, ஈரான்லையும் அது இருக்கு, அதை நம்ம ஓரங்கட்டி வச்சிடலாம். அதை தாண்டி 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று ஈரானுடைய வெளியுறவு கொள்கை, 2வது வெளிநாடுகளுடைய தலையீடு. இந்த 2 பத்தியும் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் ஈரானுடைய வெளியுறவு கொள்கை. இங்க வெளியுறவு கொள்கை அப்படின்னு நான் சொல்லும் போது வெளிநாடுகளோட அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வர்த்தகத்தை பத்தி நான் பேச வரல. இந்தியாவோட கூட தான் அவங்க வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. ஈரானுடைய எல்லையை தாண்டி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பவர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த அரசியல் தான் ஈரானுடைய மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. குறிப்பா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ராக்சி வார் மூலமாக. அதாவது நேரடியாக போரில் இறங்காம காசாவில் ஹமாஸ், லெபனான்ல ஹெஸ்புல்லா, ஏமன்ல ஹூதிக்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு படைகளுக்கு மறைமுகமான சப்போர்ட்டை ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பணமாக சப்போர்ட் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. இப்படி அவங்களுக்கான ஃபண்டிங்கே ஈரான் கிட்ட இருந்து தான் போய்கிட்டு இருக்கு. அந்த செலவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கு, அந்த செலவுகள் எல்லாம் நீங்க பண்றீங்க, அதனால தான் உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களாகி எங்களுக்கு இங்க பொருளாதார கஷ்டம் ஏற்படுது, நீங்க அந்த செலவை எல்லாம் கட் பண்ணுங்க, இதெல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காசாவுக்கும் இல்ல, லெபனானுக்கும் இல்ல, என்னுடைய உயிர் ஈரானுடைய மண்ணுக்கு வேணா போகுமே தவிர மற்ற நாடுகளுக்காக போகாது அப்படின்னு சொல்லி கோஷத்தை இன்னைக்கு மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
வெளியுறவு கொள்கையில இருக்கிற அடுத்த முக்கியமான பிரச்சனை இஸ்ரேலுடனான ஈரானுடைய உறவு. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல, ஆனா இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிச்ச முதல் இஸ்லாமிய மெஜாரிட்டி கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஈரான் தான். 1979ல ஈரான்ல கொமேனி அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி அந்த அரசாங்கம் இஸ்ரேலோட மிக நட்போட இருந்தாங்க. நிறைய வர்த்தகம் நடந்துச்சு, அவங்களுக்குள்ள நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தது 1979ல தான் அந்த நிலைமை மாறுது. 79ல கொமேனி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அங்க இஸ்ரேலோட இருந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப கசப்பானதாக மாறுது. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு எதிராக ஈரான் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போத்துல இருந்தே ப்ராக்சி வாரம், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈரான் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இது போக மத்திய கிழக்குல யார் அதிகாரம் செலுத்துறது அப்படிங்கிற போட்டியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குள்ள ஏற்படுது. இதெல்லாம் சேர்ந்துதான் இஸ்ரேலையும் ஈரானையும் இரண்டு பகை நாடுகளாக இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. வெளியுறவு கொள்கையில ஈரானுக்கு பிரச்சனையாக இருக்கிற இன்னொரு நாடு அமெரிக்கா. 1979ல கொமேனியுடைய அரசாங்கம் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தது யாருன்னு கேட்டா ஷா பெஹல்வி அப்படிங்கிற அந்த மன்னர்களுடைய ஆட்சியாக இருந்துச்சு. அந்த மன்னர்களுடைய ஆட்சி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1953ல தான். அதுக்கு முன்னாடி யார் அங்க ஈரானுடைய அதிபராக இருந்தார் அப்படின்னு கேட்டா முகமது மொசாரஸ் அப்படிங்கிறவர் தான். வெனிசுலாவில் ஹூகோ சாவிஸ் என்ன பண்ணாரோ, சதாம் ஹுசேன் ஈராக்ல என்ன பண்ணாரோ, அதே மாதிரி ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குனாரு. பிரிட்டன், அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஈரான்ல இருந்து எண்ணெயை சுரண்டி எடுத்துட்டு போய் லாபம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தாரு. இந்த ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவுடைய சிஐஏ அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய உளவுப்படை மூலமாக ஆட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு முகமது மொசாரஸ். அதுக்கப்புறமா அமெரிக்கானுடைய ஆதரவோட ஷா முகமது ரெசா பெஹல்வி அப்படிங்கிறவர் ஈரானுடைய அதிபராகிறாரு. ஷாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 1979 வரைக்கும் ஈரான்ல ஆட்சி செய்யறாங்க. ஷாக்களினுடைய ஆட்சியில தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவு உச்சம் தொட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோடையும் நல்ல நட்புறவுல இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் ஈரான்ல இருக்கிற அடிப்படைவாத குழுக்களுக்கு பிடிக்கல. இந்த அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் புரட்சி செஞ்சு 1979ல கொமேனி தலைமையிலான ஆட்சி அங்க அமையுது. ஈரானுடைய முகமே அதன் பிறகு மாறுது. இஸ்ரேலுடனான அமெரிக்காவுடனான அந்த உறவும் முறியுது. இடையில ஈராக்கோடையும் ஈரானுக்கு போர் ஏற்படுது. அதுலயும் பொருளாதார ரீதியாக ஒரு செட்பேக் வந்து ஈரானுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும் அவங்களால முழுமையாக மீண்டு வர முடியல. தொடர்ந்து அவங்கள ஃபைட் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஈரான் தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த முறை ஃபைட் அப்படிங்கிறது நேரடியாக இல்லாம பொருளாதார ரீதியாக ஈரானுக்கு ஏற்படுது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அணுசக்தி சார்ந்த திட்டங்களை உருவாக்குறது பிடிக்கல அப்படின்னு பொதுவெளியில பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த திட்டம் ஆயுத திட்டமாக மாறும். அணு ஆயுதம் ஈரான் கைக்கு போச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுத்தும், உலகத்துக்கே ஏற்படுத்தும். அதனால ஈரானை ஒடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஈரான் மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்படுது. இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது 1979ல கொமேனி அரசாங்கம் அமைஞ்ச பிறகு தொடங்குது. இப்போ வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுடைய பொருளாதாரம் ரீதியான, வர்த்தக ரீதியிலான, வெளிநாட்டுடனான உறவு அப்படிங்கிறது இந்த தடைகளால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பா எண்ணெய் ஒரு முக்கியமான பொருளாதாரமாக இருக்கு. அந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில மிகப்பெரிய பாதிப்பை ஈரானுடைய பொருளாதாரம் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு நாடுகள் போடுற பொருளாதார தடைகள் ஈரானுடைய வளர்ச்சியை தடுக்குது. இவ்வளவு பொருளாதார தடைகளை ஈரான் எதிர்கொண்டாலும் இதுக்கு மத்தியிலும் அவங்க அணுசக்தி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 3 ஆயுத குழுக்களுக்கு ஃபண்டிங், ஆயுதம்னு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஈரானுடைய பொருளாதாரம், ஈரானுடைய வளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலை டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஈரான் வளர்ந்துருவாங்க. அதோட சேர்ந்து அவங்க கையில அணு ஆயுதமும் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுக்கு இருக்கிற அச்சம். அந்த பவர் பாலிடிக்ஸ்ல தான் ஈரான் விரைவில் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படின்னு இல்லாத ஒன்று சொல்லி ஒரு போரை தொடங்கி 12 நாள் அந்த போரை இஸ்ரேல் நடத்தினாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளோட இவ்வளவு பிரச்சனை ஈரானுக்கு இருக்கிறதுனால தான் எப்பெல்லாம் ஈரான்ல போராட்டம் நடக்குதோ அப்பெல்லாம் வெளிநாடுகளுடைய தலையீடு இதுல இருக்கு. சமூக விரோதிகள் கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே சிலர் இந்த போராட்டங்களை எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு ஈரானுடைய அரசாங்கமும் சுப்ரீம் லீடர் அலி கமினனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இஸ்ரேலோட நடந்த அந்த போர்ல இஸ்ரேலுடைய உளவு படையான மொசாத் ஈரானுக்குள்ள உளவு பார்த்து பல இராணுவ கமாண்டர்களை தூக்குனாங்க. ஈரானுடைய அதிபராக இருந்த பெசஸ்கியான் அவர் மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. நூலிலையில காலில் மட்டும் இன்ஜுரி ஆகி அவர் எஸ்கேப் ஆனார். அது மட்டும் இல்ல, சுப்ரீம் லீடரான அலி கமினி அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற
ஃபுல் டீடைல்ஸ் எங்ககிட்ட இருக்கு, அமெரிக்கா ஓகே சொன்னா நாங்க அவரை போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஈரானுக்குள்ள அவங்க ஊடுருவிருந்தாங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஈரான் தரப்புலையும் பல்வேறு நபர்களை துரோகிகள் இவங்கெல்லாம் காட்டி கொடுத்தாங்க, ஸ்பை பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஈரானும் தூக்குல போட்டிருக்காங்க. இஸ்ரேலும் அந்த போரை நடத்தும் போது ஈரானுடைய மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரத்துக்காக தான் நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லியும் பண்ணாங்க. ஸோ வெளிநாட்டினுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாகவும் மறுத்தர முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானில் இருக்கிற கல யதார்த்தம். ஆனா இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ஈரான் அரசாங்கம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. மக்களுக்கு இருக்கிற கோபம் என்ன, உங்களுக்கு வெளியில என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், வெளியே என்ன ஆபத்து வேணா இருக்கலாம், ஈரானை தற்காத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு விளக்கம் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, பொருளாதார பிரச்சனை. அடிப்படையில் அவங்களுக்கு 3 வேளை சோறு வேணும், நல்ல உடை வேணும், கல்வி வேணும், மருத்துவம் வேணும். இது கிடைக்கிறதுல பிரச்சனை வரும்போது மக்களுக்கு வெளியுறவு கொள்கை என்ன, அமெரிக்கா பிரச்சனையா, இஸ்ரேல் பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அடிப்படை மனித உரிமை பிரச்சனையும் அங்க இருக்கும்போது அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு மக்கள் அங்க கொதிச்சு எழுகிறாங்க. அதுதான் இந்த போராட்டத்துக்கான முக்கியமான காரணமும் கூட. ஈரானுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போராட்டங்களை ஈரான் அரசாங்கம் வன்முறையாக மாற்றி ஒடுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு ஆதரவாக நாங்க வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதே ட்ரம்ப் தான் 2-3 நாளுக்கு முன்னாடி வெனிசுலாக்குள்ள போய் அதனுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கடத்திட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. வெனிசுலாவிலையும் இதே பிரச்சனை தான், அங்கேயும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு அரசாங்கத்து மேல அதிருப்தி இருக்கு. அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிக்கோலஸ் மடுரோவை கடத்திட்டு போயிட்டு வெனிசுலாவுக்கு நாங்க நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதே தான் ஈரானுக்கு அவர் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற கேள்வி சர்வதேச அளவுல எழுந்திருக்கு. ஈரானுக்குள்ள மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மனித உரிமை மீறல்ல அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, அதை நாங்க தட்டி கேட்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஈரானுடைய அதிபரையோ இல்ல சுப்ரீம் லீடர் அலி கம்னியையோ அமெரிக்காவோ இஸ்ரேலோ சேர்ந்து கடத்திட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச விதிகளை எல்லாம் மதிக்கிற மாதிரியே கிடையாது. ஏன்னா யார் வேணா எங்க வேணா போய் டென்ட் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அவர் ஈரானுக்குள்ள போக மாட்டாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிற அச்சம் சர்வதேச அளவில் எழுந்திருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் பெரிய கேள்வியாக இருக்கு. ஆனா ராணுவ அளவுல பார்த்தோம்னா வெனிசுலா அளவுக்கு ஈரான் அவ்வளவு வீக்கு கிடையாது. ஈரானுக்கிட்டையும் வலுவான ஆயுதங்கள் இருக்கு, நல்ல ராணுவ படைகள் இருக்கு. அவங்களால இஸ்ரேலினுடைய வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே பிரேக் பண்ணி இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்த முடிஞ்சிருக்கு. அப்போ அவ்வளவு ஈஸியாக ஈரானும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது வேற ஏதாவது மோதல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஸோ ஈரான் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுற மாதிரி நமக்கு தெரியல. இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுதா, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.